கல்வி செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பத்து 11 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு தனித் தேர்வர்கள் விண்ணப்பிக்கலாம். 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத விரும்பும் மாணவர்கள் தனித் தேர்வர்கள் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.dj.tn.government.in என்ற இணையதளத்தை பார்க்க. உயர்கல்வித்துறையில் உச்சம் தொட்ட மாநிலம் தமிழகம். தஞ்சையில் நடைபெற்ற செய்தியாளர்களை சந்தித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், இந்தியாவில் 47% உயர்கல்வித்துறையில் முன்னேறி இருக்கின்றோம். அகில இந்திய அளவில் 28வது இடமும் தமிழக அளவில் 47வது இடமும் இடைநிற்றல் இல்லாமலும் தொடர்கல்வியில் உயர்நிலை கல்வி தொடர வேண்டும் என்று எடுக்கப்பட்டும் பெரும் முயற்சி UGC என்று சொல்வதை விட தமிழக அரசின் திட்டமாக செயல்படுத்துவது என தெரிவித்துள்ளார். முதுநிலை படிப்புக்கான கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க அவகாசம் நீட்டிப்பு. உயர்கல்வி நிறுவனங்களில் கேட் அல்லது CEET நுழைவுத் தேர்வு அடிப்படையில் சேர்க்கை பெற்ற முதுநிலை மாணவர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கப்படுகின்றன. இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு கடந்த செப்டம்பர் 2 தொடங்கி நவம்பர் 30ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றன. இதனிடையே பல்வேறு தரப்பின் கோரிக்கைகளை ஏற்று விண்ணப்பிக்கும் கால அவகாசம் டிசம்பர் 15 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.aict.india.org என்ற இணையதளத்தை பார்க்கலாம். சென்னை டிசம்பர் 9 ரஷ்ய பல்கலைக்கழகத்தின் ரோபாட்டிக்ஸ் நிகழ்ச்சி. சென்னையில் ரஷ்ய நாட்டின் மாநில பல்கலைக்கழகம் சார்பில் நவீன ரோபோக்களை எப்படி உருவாக்குவது தொடர்பான ரோபாட்டிக் தட்டச்சு சுருக்கெழுத்து தேர்வுகளுக்கு வரும் பிப்ரவரி முதல் புதிய பாடத்திட்டம் அமல். தொழில்நுட்ப கல்வி இயக்ககம். தட்டச்சு சுருக்கெழுத்து கணக்கியல் தேர்வுகளுக்கு வரும் பிப்ரவரி முதல் புதிய பாடத்திட்டம் அமல்படுத்தப்படும் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. மாநில தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சார்பில் தட்டச்சு சுருக்கெழுத்து கணக்கியல் ஆகிய தொழில்நுட்பங்கள் தேர்வுக்கு ஆண்டுக்கு 2 தடவை நடத்தப்பட்டு வருகின்றன. இளநிலை, முதுநிலை, இடைநிலை, அதிவேகம் என பல்வேறு நிலைகளில் நடத்தப்படும் இத்தேர்வுகள் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கார் எழுதி வருகின்றனர். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.